ஓம் ஈஸ்வரா. ஆகவே இந்த மனிதன் நிலையில் அந்த கணக்கின் பிறகு நோய் வந்தான், இந்த உடலை விட்டு போனால் அந்த விஷத்தை உணவாக உட்கொண்டு ரசித்து வாழும் உடலாக மாற்றி, அப்ப இந்த வேதனை இருக்காது. அப்ப அதுல வேற புது வேதனை. இந்த மனிதன் நாளைக்கு வேற. இதை போன்ற நிலைகள் என்று நம் உடலுக்குள் எத்தனையோ வகையான உணர்வுகள் உண்டு. யாரும் யாரை விட்டு பிரிந்ததில்லை. ரோட்டை போறான்னா கண்ணில் பார்க்கறான், வேதனைப்படுறான், இதோட பாவமே நமக்குள்ள வந்துடுறான். நம்ம கண் பார்த்து கருவழி ருக்மணி பதிவாக்கி அவன் உடலிருந்து வரக்கூடிய கண்ணோடு சேர்ந்த காந்த பலம் சுவாசிச்சு உயிரிழப்படும் சத்தியபாமா. இப்போ உயிரிழப்படும் போது தான் வேதனைப்படுறது தெரியுது. அவன் பட்ட வேதனை உணர்வு நம்ம உடல்ல போய் சேர்த்தனா அவன் உடல்ல எப்படி வேதனைக்கு அனுபவம் ஆச்சு, நம்ம உடல்ல அந்த அணுக்கள் உண்டாகும். இந்த கிட்னி ஃபெயிலியர் ஆகி போச்சுன்னா என்ன செய்வாங்க, சமப்படுத்த இது கொடுப்பாங்க, மருந்துகளை கொடுத்து எல்லாத்தையும் ஒன்று போல ஒரே இது கொண்டாடுறதுக்காக. அதுக்காக வேண்டி என்ன செய்ய, இப்போ மனிதனுக்கு எந்தெந்த உணர்வோ அதுக்கு தகுந்த எதிர்ப்பு சக்தி இருக்குது, தீமைகள் உள்ளுக்கு போகாதபடி. ஆனால் தீமைக்கு உள்ளுக்கு போகாத எதிர்ப்பு சக்தி இருந்தாலும் நாம் வேதனை என்ற உணர்வு சங்கு உயிர் வழி உணர்வுகள் உள்ளுக்கு சென்று விடுது. இப்போ நாம் ஒருத்தர் வேதனைப்படுவது உணர்வுகளை, ஒருத்தர் நோயோட காய்ச்சலோட தலைவலியோட இருக்கிறாங்கன்னா அந்த கிட்னி ஸ்பெஷலிஸ்ட்டு வந்து அவங்களை பார்த்தா போகிறோம், அவங்க உடல் உருவான இதுகள் போய் அவங்க உடலை போய் மறுபடியும் அந்த கிட்னியை கழட்டி விட்டுரும். லட்சக்கணக்கில் போட்டு மாற்றினாலும் இதயமாயிடும். இதயமாயிருந்தா மற்ற எலும்புகள் எடுத்து நம்மகிட்ட ஒட்ட வச்சாலும் மற்ற எலும்புக்கு தகுந்த மாதிரி இதை இணைத்து மறுபடியும் கொஞ்ச நாள் அவன் சொல்ற பத்தியத்துக்கு நம்ம இருந்தாகணும். டாக்டர் சொல்லக்கூடிய நிலை மாறினா ஃபெயிலர். இருதய மாற்று சிகிச்சை செய்யும்போது அதுக்குண்டான மருந்துகளை கொடுத்து தான் ஆகணும், குடித்து கொண்டே தான் இருக்கணும். இதே போல நாம் வாழ்ந்தாலும் நான் இப்படி இருந்தேனே, எனக்கு இப்படி ஆகிப்போச்சு, இந்த வேதனை தான் நெஞ்சு. இன்று கொஞ்ச நாள் இருந்தாலும் எனக்கு இப்படி ஆகிப்போச்சுன்னு வேதனைகள். பணத்தால் நாம் சீர்பெற்றாலும் வேதனை என்ற உணர்வு வளர்ந்து கொண்ட பின் உடலை விட்டு சென்றான்.